வணக்கம் பிள்ளைகள், நான் தான் உங்களோட தனேசர். ரைட், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு காணொளி விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில இன்றைய காணொலியில நாங்கள் ஒரு வினா தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த நேர்கோட்டு இயக்கத்துல இருக்கிற இந்த தூரமும் இடப்பெயர்ச்சியின் தொடர்பான முதலாவது வினா தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். ரைட், முதலாவது வினாவை கவனியுங்க பிள்ளைகள். மாணவன் ஒருவன் தானம் எக்ஸில் இருந்து இயக்கத்தை ஆரம்பித்து கிழக்கு நோக்கி 4 மீட்டர் தூரம் சென்று வையை அடைந்து பின்னர் வையில் இருந்து வடக்கு நோக்கி 3 மீட்டர் தூரம் சென்று புள்ளி சட்டை அடைகிறான். ரைட், இந்த கேள்வியை நாங்க என்னென்ன அணுக போறோம் என்று முதலாவது கேள்வியை நாங்க வடிவா வாசிக்க வேணும் என்ற வகையில் நாங்க வாசிக்கிறோம். மாணவன் ஒருவன் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறான். எங்க இருந்து? புள்ளி எக்ஸ்ல இருந்து. சோ புள்ளி எக்ஸ்ல இருந்து எங்களுக்கு இயக்கத்தை ஆரம்பித்து கிழக்கு நோக்கி இயக்கத்தை 4 மீட்டர் தூரம் சென்று என்ன செய்கிறார்? புள்ளி வையை அடைகிறார். பிறகு வடக்கு நோக்கி என்ன செய்கிறார் என்றா பிள்ளைகள் அவர் 3 மீட்டர் தூரம் சென்று புள்ளி சட்டை அடைஞ்சிட்டார். இதுதான் அவற்றை இயக்கம். சரி, இப்ப எங்களுக்கு தெரியும் இங்க கேட்ட கேள்வி முதலாவது மாணவன் சென்ற தூரம் என்ன கேட்டு கிடக்கு, அடுத்த மாணவன் இடப்பெயர்ச்சி கேட்டு கிடக்கு. அப்ப நாங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தூரம் என்றா என்னன்னு தெரியும். ஒரு இயக்கத்துல ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு போற வெவ்வேறு திசைகளின் ஊடாக போறதைத்தான் நாங்க தூரம் என்று சொல்றோம். இடப்பெயர்ச்சி என்றது ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு வார ஒரே திசை வழியான இயக்கத்தை தான் நாங்க என்னன்னு சொல்றோம் பிள்ளைகள், இடப்பெயர்ச்சி என்று கையம். அப்ப பாருங்க, எக்ஸ்ல இருந்து வைக்கு போயிருக்க பிள்ளைகள் சொல்லினம் முதலாவது என்ன செய்யறார்? கிழக்கு நோக்கி பயணிக்கிறார். கிழக்கு நோக்கி போய் பிறகு வடக்கு நோக்கி போறார். அப்ப இங்க எங்களுக்கு இது கிழக்கு நோக்கி, ரைட், இது கிழக்கு நோக்கி போறார். இவர் புயல என்ன செய்யறார் பிள்ளைகள்? எங்களுக்கு வடக்கு நோக்கி போறார். அப்ப எங்களுக்கு திசை மாற்றம் நடக்குது. அப்ப இந்த எக்ஸ்ல இருந்து வை போற பாதையும் வையில இருந்து சட் போற பாதையும் தான் பிள்ளைகள் எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்று கேட்டீங்கன்னா இந்த மாணவன் பயணித்த தூரமாக இருக்கு. அப்ப முதலாவது கேள்விக்குரிய விட நீங்கள் எப்படி போட்டிக் கொள்வீங்கடா பிள்ளைகள்? இந்த எக்ஸ் ஒய் பிளஸ் ரைட் இந்த y செட் என்று எங்களுக்கு வரும். ரைட், அதுல xy எவ்வளவு போயிருக்காருண்டா பிள்ளைகள்? 4 மீட்டர் தூரமும் எங்களுக்கு y செட் எவ்வளவு போயிருக்காருண்டா பிள்ளைகள்? எங்களுக்கு 3 மீட்டர் தூரமும். சரியா, இதுதான் இவற்றை என்னவா இருக்கும்? இவர் பயணித்த தூரமாயிருக்கும் எனக்கு 7 மீட்டர். ரைட், எத்தனை மீட்டர்? 7 மீட்டர். சரி, மாணவன் இடப்பெயர்ச்சி என்றதுக்கு நாங்க போயிருக்க பிள்ளைகள் இந்த எக்ஸ்ல இருந்து சட் போன புள்ளியாத்தான் பிள்ளைகள் என்ன இருக்கும்? எங்களுக்கு மாணவன் இடப்பெயர்ச்சி என்றதுக்கும் ஒரே திசை வழியான இயக்கமா இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு இதைத்தான் நாங்க என்ன செய்ய வேணும் என்று கேட்டீங்கன்னா பிள்ளைகள் காண வேணும். இந்த எக்ஸெட் நாங்க என்ன செய்ய வேணும்? காண வேணும். என்னென்னு காணுவோம் பிள்ளைகள்? இங்கதான் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்க வேணும். இந்த பைதகரஸ் தியரம் என்றதுதான் இங்க நாங்க பயன்படுத்த போறது. அப்ப பைதகரஸ் தேற்றது நாங்க போட்டா எனக்கு தெரியும் எக்ஸ்ல இருந்து வையில இருந்து சட்டின் பெருமானம் தெரியும். அப்ப இந்த பெருக்கங்கள் தான் எங்களுக்கு இந்த எக்ஸ் செட்டை தரப்போகுது. இன்றைக்கு நாங்க போடுவோம் பிள்ளைகள் xy முழுவதின் வர்க்கம் சக y செட் முழுவதின் வர்க்கம் வந்து எங்களுக்கு ஆற்ற வர்க்கத்துக்கு சமனா இருக்கும் என்று கேட்டீங்கன்னா பிள்ளைகள் எக்ஸ் செட் என்ற வர்க்கத்துக்கு சமனா இருக்கு. அப்ப xy என்ற வர்க்கம் வந்து பிள்ளைகள் 4 வர்க்கம். ரைட், 4 வர்க்கம். ரைட், அடுத்து y செட்ன்றது பிள்ளைகள் 3 மீட்டர். சோ 3 வர்க்கம். ரைட், அப்ப இதுங்களுக்கு என்னவா இருக்கும் என்று கேட்டீங்கன்னா பிள்ளைகள் எக்ஸ் செட்டின் வர்க்கமாக இருக்கும். எக்ஸ் செட்டின் வர்க்கமாக இருக்கும். அப்ப 4 வர்க்கம் 16, 3 வர்க்கம் 9. அப்ப இதுங்களுக்கு என்னவா இருக்கும்? எக்ஸ் செட் வர்க்கமாக இருக்கு. சரியா, எங்களுக்கு 16 9 கூட்டினா 25 பிள்ளைகள். சோ 25 என்றது எக்ஸ் செட் வர்க்கம். அப்ப ரெண்டு பக்கமே நாங்க வர்க்கி கேட்க பிள்ளைகள் எக்ஸ் செட் சமன் 25 வர்க்கம் என்றது. எங்களுக்கு 25 எத்தனை வர்க்கம் என்று கேட்டீங்கன்னா பிள்ளைகள் 5 வர்க்கம். ஆகவே எக்ஸ் செட் என்றது 5 மீட்டர் தூரம் எங்களுக்கு போனதா இருக்கு. அப்ப எங்களுக்கு மொத்த தூரம் 7 மீட்டராகவும் இடப்பெயர்ச்சி எனக்கு 5 மீட்டராகவும் என்ன செய்யும் பிள்ளைகள் இருக்கும். அப்ப எங்களுக்கு வெவ்வேறு திசைகளினூடாக போறது தூரம், ஒரே திசைகளினூடாக பயணிக்கிறது நாங்க என்னன்னு சொல்லிக் கொள்வோம் பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி சொல்லுவோம். இதுதான் எங்களுக்கு இந்த பேசிக்கான ஒரு கேள்வி. ரைட், இந்த வீடியோல நாங்க இந்த விஷயம் தொடர்பாக கழிச்சிருக்கோம். நாளைய தினத்துல இன்னொரு காணொலியினூடாக நாங்கள் வேறு ஒரு விஷயத்தை நாங்க கற்றுக்கொள்வோம் பிள்ளைகள். நன்றி.